மற்றுமொரு அண்மை செய்தி. அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என கூறி தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என கோரி திருவள்ளூரைச் சேர்ந்த எம்ஜிஆர் விஸ்வநாதன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு 13 நாட்கள் தான் பிரச்சாரத்திற்கு அவகாசம் வழங்கப்படுகிறது என்று மனுதாரர் தரப்பில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என்று கோரி திருவள்ளூரை சேர்ந்த எம்ஜிஆர் விஸ்வநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தேர்தல் அறிவிப்புக்கு முன் பெரிய கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதால் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை ஒன்று ஏற்படுவதாக தெரிவித்திருக்கிறார். வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு 13 நாட்கள் தான் பிரச்சாரத்திற்கு அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அந்த காலக்கெடுவுக்குள் சிறிய கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களால் சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியாது என்பதால் தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைக்க கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் வைத்தார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைக்க அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு மனு கூட அளிக்க முடியாது என்றும் கூறி இந்த வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.